Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 12th Maths. So first chapter, applications of matrices and determinants. இதில் first exercise 1.1. இதில் second problem பார்க்கலாம். second problem என்னன்னா find the inverse of the following. ஒரு matrix கொடுத்திருக்காங்க. இந்த matrixக்கு வந்து நம்ம வந்து inverse வந்து find out பண்ணணும். அந்த matrix வந்து first வந்து சிங்குலரா இல்லை நான் சிங்குலரானு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நான் சிங்குலராக இருந்தால் தான் வந்து என்னது இன்வர்ஸ் வந்து அந்த மேட்ரிக்ஸு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நான் சிங்குலராக இருக்குதான்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா வந்து நமக்கு வந்து அது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து கிவன் டேட்டா எழுதிக்கலாம். A is equal to -2 4 1 -3. இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A is equal to -2 4 1 -3. டிட்டர்மினண்ட்டுக்கு என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். என்ன வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 2s are 6 -4 இஸ் ஈக்குவல் டு சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 2 வரும். இது வந்து என்னது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து நமக்கு வந்து இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸு. ஓகேவா? அப்போ வந்து நமக்கு வந்து இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன, A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A. இதுதான் நம்மளுடைய இன்வர்ஸுக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதில் வந்து நமக்கு வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதில் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் A மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் Aக்கு ஃபார்முலா என்ன, ஏயோடைய கோஃபேக்டருக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது தான் வந்து என்னது அட்ஜாயிண்ட் ஆஃப் A. கோஃபேக்டருக்கு ஃபார்முலா என்ன, -1 பவர் I + J இன்ட்டு MIJ. இதுதான் கோஃபேக்டர். இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் கிடைக்கிறது தான் வந்து என்னது அட்ஜாயிண்ட் ஆஃப் A. அப்போ வந்து AIJ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். AIJ இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு கோஃபேக்டர் எடுத்தால் என்ன வரும், -2ஓட சப்மேட்ரிக்ஸ் என்ன -3. தென் வந்து செகண்ட் ஒன்றுக்கு வந்து மைனஸ் போடணும். 4க்கு வந்து சப்மேட்ரிக்ஸ் என்ன வரும், 1. அதோட ரோவையும் காலமையும் வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணால் பேலன்ஸ் என்ன இருக்குதோ அதுதான் வந்து என்னது சப் மேட்ரிக்ஸு. -1 நெக்ஸ்ட்டு என்ன வரும், -4 வரும், நெக்ஸ்ட்டு -2 வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து என்னது கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து இனிமேல் வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் என்ன வரும், AIJக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்தால் என்ன வரும், ரோவும் காலமும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். -3 -4 -1 -2 ரோவும் காலமும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். இதுதான் வந்து நம்மளுடைய அட்ஜாயிண்ட் ஆஃப் A. அட்ஜாயிண்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு என்ன, அட்ஜாயிண்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு -3 -4 -1 -2. அட்ஜாயிண்ட் ஆஃப் A எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு A இன்வர்ஸ் எழுதணும். A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A. நம்மளுடைய டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 2. ஆன்சர் வந்து 2 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ 1 டிவைடட் பை 2 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A என்ன, -3 -4 -1 -2. இப்போ வந்து நமக்கு வந்து A இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2. இந்த மேட்ரிக்ஸ் என்ன, -3 -4 -1 -2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்னது, A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமான்னு வந்து செக் பண்ணிக்கணும். A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமான்னு எப்படி செக் பண்ணுறது, இது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸான்னு பார்க்கணும். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் வந்து என்னது நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவை எழுதிக்கலாம். என்ன 5 1 1 1 5 1 1 1 5. இதுக்கு வந்து நம்ம வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், அதோட சப் மேட்ரிக்ஸை வந்து என்னது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். 1 1 5 டிட்டர்மினன்ட் போடணும்.
இதுக்கு எப்படி இப்போ வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரோவுக்கு வந்து சப் மேட்ரிக்ஸ் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது எலிமெண்ட்டு 5 இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 25 மைனஸ் 1. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் வேல்யூக்கு வந்து மைனஸ் போட்டு எழுதணும். 1 இன்ட்டு 5 மைனஸ் 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 5. ஓகேங்களா? இது இப்போ 5க்கு வந்து என்ன வரும் ஃபிங்கர் வச்சுக்கிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ரோவும் காலமும் வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. 5 இன்ட்டு 5 25. நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு 1 1. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஒன் வந்து ஃபிங்கர் வச்சு மறைச்சிக்கோங்க. மறைச்சிட்டு ரோவும் காலமும் கேன்சல் பண்ணால் பேலன்ஸ் என்ன இருக்குது 1 இன்ட்டு 5. நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் 1 இன்ட்டு 1. ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? இது வந்து இப்போ வந்து நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 5 இன்ட்டு 24 மைனஸ் 1 இன்ட்டு 4. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 4. ஓகேங்களா? இது வந்து நமக்கு என்ன கிடைக்கும் 1 1 2. இந்த இது வந்து மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் 1 1 2. அப்போ இது வந்து என்னது நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? நாட் ஈக்குவல் டு அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு 112 கிடச்சிருக்கு. இது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏ இன்வர்ஸுக்கு ஃபார்முலா என்ன ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதுதான் வந்து நமக்கு ஏ இன்வர்ஸோடைய ஃபார்முலா. இதில் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இன்னும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு என்ன கண்டுபிடிக்கணும் கோஃபேக்டருடைய டிரான்ஸ்போஸ் தான் வந்து என்னது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கோஃபேக்டர் எழுதணும். ஏஐஜேக்கு கோஃபேக்டர் எழுதணும். அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்து என்னது சப் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதணும். அப்போ இது 5க்கு வந்து சப் மேட்ரிக்ஸ் எடுத்தோன்னா என்ன வரும் 5 1 1 5. இதில் வந்து நான் சப் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதலை, டேரெக்டாகவே நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து 5ஐ வந்து ஃபிங்கர் வச்சு மறைச்சிக்கோங்க. மறைச்சிட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது 5 இன்ட்டு 5 25. நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு 1 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை வந்து கை வச்சு மறைச்சிக்கோங்க. மறைச்சிக்கிட்டு செகண்ட் எலிமெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் மைனஸ் போடணும். பேலன்ஸ் என்ன இருக்குது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 5 மைனஸ் 1. நெக்ஸ்ட் வந்து என்ன வரும் நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை கை வச்சு மறைச்சிக்கோங்க. அதோட ரோவும் காலமும் கேன்சல் பண்ண என்ன வரும் 1 மைனஸ் 5. அந்த மாதிரி டேரெக்டாகவே வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் இதுக்கு மைனஸ் வரும். இப்போ 5 மைனஸ் 1. நெக்ஸ்ட் வந்து என்ன வரும் 25 மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் 5 மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் 5. நெக்ஸ்ட்டு என்ன வரும் மைனஸ் இன்ட்டு 5 மைனஸ் 1 25 மைனஸ் 1. ஓகேங்களா? இனி வந்து நான் வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணி எழுதிக்கலாம். என்ன வரும் 24 மைனஸ் 4 மைனஸ் 4 மைனஸ் 4 24. தென் வந்து மைனஸ் 4 மைனஸ் 4 மைனஸ் 4 24. சப்ட்ராக்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வந்து நமக்கு வந்து ஏஐஜேயோடைய டிரான்ஸ்போஸ் எழுதிக்கலாம். டிரான்ஸ்போஸ் என்ன வரும் ஏஐஜேக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எழுதும்போது என்னது ரோவும் காலமும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். இப்போ என்ன வரும் 24 மைனஸ் 4 மைனஸ் 4 மைனஸ் 4 24 மைனஸ் 4 மைனஸ் 4 மைனஸ் 4 24. ரோவும் காலமும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கு. ஓகேவா? இனி வந்து நம்ம வந்து ஏ இன்வர்ஸ் எழுதணும். நமக்கு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து என்னது ஏஜேயோட டிரான்ஸ்போஸ் தான் என்ன அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேவா? இனி வந்து நம்ம வந்து ஏ இன்வர்ஸ் எழுதணும். ஏ இன்வர்ஸுக்கு ஃபார்முலா என்ன 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன 112. இனி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எழுதிக்கலாம். என்ன வரும் 24 மைனஸ் 4 மைனஸ் 4 மைனஸ் 4 24 மைனஸ் 4 மைனஸ் 4 மைனஸ் 4 24. ஓகேவா? இதில் வந்து 4 வந்து காமனாக இருக்குது. ஸோ 4 வந்து வெளியில் எடுத்துக்கலாம். 4 வந்து வெளியில் எடுத்தால் என்ன வரும் 4 டிவைடட் பை 112 என்ன வரும் 6 4 சார் தானே 24
minus 1 minus 1 minus 1 next வந்து 6 minus 1 next minus 1 minus 1 6 ஓகேங்களா. இனி வந்து இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 4 2s are 8 பேலன்ஸ் 3 38 ஓகே 28 ஓகேங்களா. அப்போ என்ன வரும் A inverse is equal to 1 divided by 28 into இந்த மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. 6 minus 1 minus 1 minus 1 6 minus 1 minus 1 minus 1 6 இதுதான் நம்மளுடைய A inverse ஓகேங்களா. இன்னும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் ப்ராப்ளமும் நமக்கு வந்து 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து இது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸானு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், டிட்டர்மினன்ட்டுக்குள்ளாடி போட்டுக்கோங்க மேட்ரிக்ஸை. 2 3 1 3 4 1 3 7 2 டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒன் எலிமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ரோலோட ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை எடுத்துக்கிட்டு ஃபிங்கர் வச்சு மறைச்சிக்கோங்க. அதோட ரோவும் காலமும் கேன்சல் பண்ண வர சப் மேட்ரிக்ஸுக்கு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 4 2s are 8 minus 7. இனி செகண்ட் ஒன் என்ன, அதுக்கு செகண்ட் ஒன் விட்டு ஒன்று மைனஸ் போட்டுக்கணும். minus 3 into 6 minus 3 then plus 1 21 minus 12 ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன, இது மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், 2 into 2 minus 3 into 3 plus 1 into 9 இப்போ என்ன வரும், 2 minus 9 2 2s are 4 2 2s are 4 minus 9 plus 9 ஓகே. இது 8 minus 7 1 வந்து என்னது வரும் 1. இப்போ 2 into 1 2 ஓகேங்களா. 2 minus 9 ப்ளஸ் 9 இந்த மைனஸ் 9 போயிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது 2. நமக்கு வந்து இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு 2 கிடச்சிருக்கு. இது வந்து என்னது நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் இது வந்து என்னது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ வந்து நமக்கு வந்து A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A. ஃபஸ்ட் நம்ம வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் A என்ன 2. இனி அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் A வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு என்ன, கோஃபேக்டருக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது. ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கலாம். AIJ இஸ் ஈக்குவல் டு என்ன, இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்து என்னது சப் மேட்ரிக்ஸ் எழுதணும். AIJ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் சப் மேட்ரிக்ஸ் எழுதணும். வந்து டேரெக்டாகவே ஆன்சருக்கு போடலாம். இப்போ வந்து சப் மேட்ரிக்ஸுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு எலிமெண்ட்டை வந்து ஃபிங்கர் வச்சு மறைச்சிக்கோங்க. அதோட ரோவும் காலமும் வந்து கேன்சல் பண்ணிட்டு அதோட சப் மேட்ரிக்ஸுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும், 4 into 2 4 2s are 8. நெக்ஸ்ட்டு வந்து minus 7 into 1 இதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் எழுதிக்கலாம். ஓகேங்களா. minus 6 minus 3 நெக்ஸ்ட்டு 21 minus 12 நெக்ஸ்ட்டு minus 6 minus 7 நெக்ஸ்ட்டு 4 ஒன்று விட்டு ஒன்று மைனஸ் சிம்பிள் போடணும். 4 minus 3 நெக்ஸ்ட்டு minus 14 minus 9 நெக்ஸ்ட்டு வந்து என்ன வரும் 3 minus 4 நெக்ஸ்ட்டு minus 2 minus 3 8 minus 9 ஓகேங்களா. இப்போ சப் மேட்ரிக்ஸ் எடுத்து அதுக்கு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். இனி சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். 1 minus 3 9 1 1 minus 5 minus 1 1 minus 1 சப்ட்ராக்ஷன் பண்ணி எழுதியாச்சு. இனி வந்து இதுக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதணும். டிரான்ஸ்போஸ் என்ன வரும், AIJக்கு டிரான்ஸ்போஸு தான் வந்து என்னது அட்ஜாயிண்ட் ஆஃப் A தான் வந்து என்னது AIJக்கு டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா. இப்போ டிரான்ஸ்போஸ் எடுத்தால் என்ன வரும், 1 1 minus 1 minus 3 1 1 9 minus 5 minus 1 இதுதான் வந்து நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் A.
இனி வந்து நம்ம வந்து A inverse எழுதணும். A inverse is equal to என்ன 1 divided by determinant of A into adjoint of A. 1 divided by determinant of A வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 2. ஓகேங்களா. இனி வந்து adjoint of A வந்து எழுதிக்கலாம் 1 1 minus 1 minus 3 1 1 9 minus 5 minus 1. A inverse நமக்கு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.